ஃப்ரெண்டுக்காக எந்த எல்லைக்கும் போகணும், எந்த பழியும் ஏற்றுக்கணும்னு சொல்லி நம்ம சசிகுமார் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி தான் இந்த படத்துலையும் ஃப்ரெண்டுக்காக ஒரு மிகப்பெரிய பழியும் பாவத்தையும் சுமக்கிறாரு நம்ம ரஜினிகாந்த். அது என்ன பழினா, அவன் பொம்பளை விஷயத்தில் வீக் அவனோட ஃப்ரெண்டு. அவன் ஒரு பொண்ணை நம்ப வச்சு மயக்கி ஏமாற்றி அவன் வயிற்றுல பிள்ளையை கொடுத்து வேற ஒரு முதலாளி பொண்ணை கட்டினா நமக்கு நிறைய காசு பணம் துட்டு வந்துடும், நம்ம முதலாளி ஆயிடலாம் அப்படின்னு சொல்லி அவளை நடுத்தருவில் விட்டுறான். இதை எங்கள் உண்மையெல்லாம் வெளியே சொல்லி நம்ம கல்யாணத்தை நிப்பாட்டிட்டு வாழுன்றக்காக அவளை கொலை பண்ண துணிச்சிட்டான். அப்போ நேரத்தில் வேணாண்டா அவளை கொன்றாத, அது பாவமாக இருக்குது, வேணும்னா நான் வேணா அவளை தாலியை கட்டி நான் பொண்டாட்டியை வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை கட்டிக்கிட்டு அவள் பிள்ளைக்கு தகப்பனாக நடிக்கிறான். ஏன் அவன் இப்படியெல்லாம் நடிக்கணும்? ஆக்சுவலாக அவங்க ரெண்டு பேர்த்துக்கு இடையில் அப்படி என்ன ஃப்ரெண்ட்ஷிப்பு? கடைசியில் இந்த பொண்ணு எப்படி இதை ஒத்துக்கிட்டா? இந்த புவனாவோட வாழ்க்கை என்னதான் ஆச்சு அப்படின்றத ஒரு கேள்விக்குறியாக போட்டிருக்க படம் தான் புவனா ஒரு கேள்விக்குறி. கண்டிப்பாக ஒரு டைம் பாருங்கள், நல்லாயிருக்கும். ராஜா என்பார் மந்திரி என்பார் ராஜ்யம் இல்லை ஆள